அல்லாஹ் ஒருவரை கூப்பிட்டு பேசினான். அவன் தர்பாரில் நிறுத்தினான். ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் வருது, ரொம்ப அங்கீகாரமான ஹதீஸ். அவன் தர்பாரிலே நிறுத்தினான். நிறுத்தி ரப்புல் ஆலமீன் அவருடைய வணக்கங்களை பார்க்கிறான், அது குறைவாக இருந்தது. அவரின் நல்ல செயல்களை பார்க்கிறான், கம்மியாக இருந்தது. அல்லாஹ் சொன்னான், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னுடைய குற்றங்களை நான் கண்டுகொள்ளவில்லை, உன்னை நிரந்தரமான சொர்க்கத்தை நோக்கி அனுப்புகிறேன் என்கிறான். அந்த அடியார் ஆச்சரியத்தோடு கேட்டார், ஏன் ரப்பே, எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை என்கிறாய், வணக்கம் குறைவு என்கிறாய், ஆனால் என்னை மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறாயே? வேறொன்றும் இல்லை, உனக்கு நான் செல்வம் கொடுத்தேன், நிரம்ப பொருளாதாரத்தை கொடுத்திருந்தேன், தேவையுடையவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்தாய், கேட்டவர்களுக்கும் கொடுத்தாய், கேளாதவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றினாய். உன்னிடத்தில் சில பேர் கடன் கேட்டார்கள், நீ கொடுத்தாய், திரும்ப அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அப்போது நீ உன் அடிமைகளை அனுப்பி சொன்னாய், வேண்டாம், கஷ்டப்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை, உங்களால் முடியவில்லை என்றால் அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்றாய். அந்த நேரம் லட்சோப லட்ச மக்கள் நீ கொடுத்த உதவியால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சி நீ கொடுத்த தருணத்தை உன் சொர்க்க வாசல் திறக்க காரணமாக்கிறேன் என்றார்.